ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நைட்மேர் ஃப்ளவரும் அங்கே அப்பியரா இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. பின்னாடி அந்த ஸ்பியரோட இருக்கிற அந்த கார்டும், அடே ஃபிஸ்ட் கார்டு என்ன பண்ணிருக்க, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிக்க பாரு. ஆனால் அவர் அப்படி பண்ணுறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெறும் ஒரே ஒரு தாக்குதலை ஒண்டிதான் அது பண்ணும். அதுக்கே அவரோட ஒரு கை அப்படியே பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. நான் யோசிச்சதை விட இந்த ஃப்ளவர் மாஸ்டர் இது ரொம்ப கொடூரமாவும் பயங்கரமாவும் இருக்கு. நான் சொல்லும் போது கேட்டாதானே, இப்ப பாரு அதனால உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அங்க பின்னாடி ஸ்வாடோட இருக்கிற அந்த கார்டும், நான் என்ன யோசிச்சேன்னா வெறுமா அவன் கிட்ட சில பல ட்ரிக் ஒண்டிதான் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இவனால மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி சமன் பண்ண முடியுது. இதை பார்க்கும் போதே இங்க தெரியுது, இது ஒன்னும் ஒரு சாதாரணமான மாஸ்டர் இல்ல, இது ஒரு டிவைன் லெவல்ல இருக்க ஒரு பயங்கரமான மாஸ்டர். நம்ம இதை அழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சமன் பண்ண அந்த பர்சனை அவனை ஃபர்ஸ்ட் அழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. ஏன்னா ஆளு அந்த செடிக்கு இடையில இருக்கான். நம்ம ஷின்னோ ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான். இந்த சைடு அவங்க 3 பேரும் ஒரு பிளான போடுறாங்க. இப்போ பிளானே என்னன்னா, நீங்க 2 பேருமே எப்படியாச்சும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பர்சனோட கதையை நான் முச்ச வர்றேன். இப்படியே அவங்க 3 பேரும் அங்க பயங்கர வேகமா தாக்குறதுக்கு போறாங்க. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரோம். ஆளு அன்கான்சியஸா இருக்கனால ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கான். ஆமா, நான் எங்க இருக்கேன்? ஆனா முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆனா கயாமி ட்ரைபோட அந்த ஆன்டி ஹீரோ, அதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். எல்லா இடமும் அடிபட்டிருக்கு. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? அப்புறம் தான் என்ன விஷயம்னு அங்க தெரியுது. பின்னாடி ஒரு பெரிய சீவேஜுக்கான ஏதோ ஒரு மாஸ்டர் இருந்திருக்கும். அத ஆளு தனியாவே அங்க மூச்சு விட்டுருப்பான். அந்த சீவேஜ் மாஸ்டரோட ரேங்க் உண்டி ஒரு 11 எஸ் கிளாஸ் மாஸ்டருக்கு சமமா. அங்க இந்த விஷயத்த அழிச்சனால இதுவும் ஆஃபரிங்கா நம்ம ஹீரோக்கு வந்து அமையும். அங்க 100 எஸ் ரேங்க் ஆளுங்களை அழிக்கணும்ல, அதுல இப்போ 11 பிளஸ் ஆகி 34 அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஹலோ, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ட்ரையல்ல இப்படி போராடி எனக்காக நீ முடிச்சிருக்க. அதே மாதிரி சாக்ரிஃபைஸையும் நீ கொடுத்தனால உன்னை நான் இப்பயே ஹீல் பண்ணி விடுறேன். அங்க பக்கத்திலேயே ஏதோ ஒரு குட்டி உண்டு ஃபேரி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் அங்க கெஞ்சோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அப்புறம் தான் அதை பத்தி அங்க தெரியுது, அது ஒரு ஃபேரி குயினா. ஆக்சுவலா அதை காப்பாத்த போய் தான் நம்ம ஹீரோவோட நிலைமை இப்படி அங்க ஆயிருக்கும். அதே மாதிரி சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷனும் வரும். அப்படி ஹீரோவை ஹீல் பண்ணி நீங்க அந்த ஃபேரி கோயினுக்கு நீங்க ஒரு பேரை வச்சீங்கன்னா அதனால இங்க ஒரு மிராக்கிளும் ஏற்படும். எனக்கு சரியா தெரியல இந்த இடத்துல என்ன அப்படி ஆச்சுன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இவனை மொத்தமா ஹீல் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஆளோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. இதனால காட்ஸ் ஹீலிங் ஃபிங்கரை வச்சு ஹீல் பண்ணி விட அவ்வளவுதான், ஹீலோவோட நிலைமையும் அப்படி ஹீல் ஆகுது. அந்த ஹீலோ அந்த ஆண்ட்டுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதுவும் அங்க தேங்க்ஸ் சொல்லும். இந்த இடத்த விட்டு ஆளு போகலான்னு இருப்பான். அப்புறம் தான் ஆளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும். ஃபேரி கோயினுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சா அதனால மிராக்கிள் ஏற்படும் அப்படின்னு அங்க போட்டுச்சு. அட, இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன்ப்பா. மிராக்கிள் ஏற்படும்னா நான் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணுவேன். எப்படி நான் இந்த விஷயத்த அப்படியே விட முடியும்? ஃபேரி கோயின், இந்த மாதிரி நான் உங்களுக்கு பேரு வச்சா அது உங்களுக்கு ஓகே தானா? அதுக்கு நம்ம ஃபேரி கோயினும் ஒத்துக்க. இதனால நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு ஆனா அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறான். அட, ஆனாவா? இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கு. இதனாலேயே நம்ம ஷின்ன தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப நம்ம ஆனாக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலேயே நம்ம ஷின்னுக்கு அவங்க ஒரு எஸ் ரேங்க் ஃபாலோவரா மாறிட்டாங்க. அவங்களோட பவரும் 10 எஸ் ரேங்க் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஃபேரி குயினோட பவரும் அப்படியே நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அட, இதுக்கு முன்னாடி ஏதோ மிராக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. அதாவது ஆனாவோட பவர் அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா திடீர்னு அந்த 3 காட்ஸோட விஷயமும் அவங்க ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடி அந்த 3 என்டிட்டி அவங்க கூட நம்மளால சண்டை போட்டதுனால அவங்கள இன்னமும் ஆளு மறக்கல. அவங்க மூலமா தான் ஹேஜோ அந்த பொண்ணும் இறந்து போனா 1000 வருஷமா தொடர்ந்து ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸையும் தொடர்ந்து அவங்க பண்ணிருக்காங்க. அதனால சீக்கிரமா போயிட்டு அவங்க கதையும் நான் முடிக்கணும். அங்க கண்ணை திறக்கிறான். அங்க செடிக்கு இடையில தான் ஆள் இருப்பான். அங்க சுவாட வச்சுன்னு இருக்க அந்த காடும் பயங்கரமா அங்க தாக்குறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ற விதமா அந்த செடியோட டென்டக்களும் நடுவுல வரும். இந்த வித்தியாசமான கிரியேச்சர் இது ஒண்டி அப்பியர் ஆகலனா இப்போதைக்கு அவன் கதையை அசால்ட்டா முடிச்சிருக்கலாம். இந்த சைடு அந்த 2 காட்ஸுமே கடிச்சு மொத்தமா முழுங்கலான்னு வரும். ஆனா இந்த டைம்ல தான் நம்ம ஷின்னும் அங்க எழுந்திருப்பான். ஷின்னு எழுந்தனால அந்த செடியும் தனக்கு தானே நம்ம ஹீரோவோட கைக்குள்ள வரும். உடனே நம்ம நைட்மேரும், அடே பைத்தியக்காரா, கண்ட டைம்ல தான் நீ எழுந்துப்பியா? ஏன்னா பாரு நீ என்ன காரியம் பண்ணிருக்க. அட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் முன்ன இருக்க மாதிரி இல்லை, நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதை கேட்ட உடனே அதுக்கும் அங்க பிளஷ் ஆகும். அங்க அந்த செடி மாஞ்சு போயிடுச்சுல, இப்பதான் அவங்களுக்கு
நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப நம்மளுக்கு தடையா எதுவுமே இல்ல. அசால்ட்டா அவன் கதையை முடிக்க முடியும். நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு பார்த்து நிற்பான். பின்னாடி ஸ்பியரோட இருக்கிற அந்த கார்டு அவரும் பயங்கர வேகமா அங்க தாக்க வருவாரு. ஆனா ஆளு அசால்ட்டா ஹெவன்லி டீமனை வச்சு அப்படியே தடுக்கிறான். இத பாக்குற அந்த கார்டுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா, இவனால எப்படி அங்க ஈஸியா தடுக்க முடியுது? இல்லையே, ஏதோ ஒரு விஷயம் இங்க சரியில்லை. ஆமா, அதேதான் சரியில்லை. ஏன்னா நான் ஒன்னும் இப்ப முன்ன மாதிரி இல்ல. என்னால இப்போ ஈஸியா அவங்களோட ஒரு அட்டாக்கையும் தடுக்க முடியும். இதை கேட்ட உடனே அந்த ஸ்பியர் கார்டும் அப்படியே பின்னாடி போறான். அங்க அவங்களுக்கும் ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகுது. ஆளு முன்ன மாதிரி இல்ல, சடனா அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கானா? கண்டிப்பா அவன் ஹிடனா ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும். இந்த சைடு நம்ம ஷினோ மல்டிப்ளேயிங் ஃபிங்கர் அவன் மேல பயன்படுத்துவான். இதனால அத்தனுடைய நம்ம ஹீரோ மாதிரி இன்னொரு க்ளோனும் அங்க அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஒரு ஆட்ரிபியூட்டும் இப்போ பெரிய அளவுல நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த காப்பியும் 6666 செகண்ட் வரைக்கும் இருக்குமா. என்னப்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஹேய், நீ ஒரு வீக்கானவன். நீ எதுக்காக என்ன திரும்பவும் வர வச்சிருக்க? உன்னால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியல, அதான ஒரு ரீசனு? அட என்ன இவன் ஆனா உனா வந்துட்டா ஏதோ பெரிய ஆளு மாதிரி அடிக்கடி இவன் பண்ணிக்கிறான். அது என்னன்னா, முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள நீ பாத்துக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையில்லாம எனக்கு ஆர்டர் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன பைத்தியக்காரா, நான் ஒன்னும் ஆர்டர் கொடுக்கல, ஒரு ரெக்வஸ்டா உன்கிட்ட கேட்டேன். உண்மையை சொன்னா இந்த இடத்துல ஒரிஜினலே நான் தான். ஆனா என் கிட்டயே வந்துட்டு ஆர்டர் கொடுக்காத, ரெக்வஸ்ட கொடுக்காதனா நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒரிஜினலாவே இருக்கலாம், இருந்தாலும் நீ ஒரு முட்டாளா இருக்க, வீக்கா இருக்க, அக்லியாவும் இருக்க, ஒன்னுத்துக்குமே லாய்க்கல இப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவுதான், இடியே வந்த மாதிரி நம்ம ஆளுக்கு ஃபீல் ஆகும். காப்பி ஷின்னு, என்னால ஓரளவு தான் எல்லாத்தையும் போத்துக்க முடியும். நீ பாட்டு பைத்தியம் மட்டும் இப்படி சொல்லி என்ன அவமானப்படுத்துற. ஆனா ஒரு விஷயத்த சொல்லணும் ஷின்னு, நீ முன்ன இந்த மாதிரி இல்ல, இப்போ ஒரு லோ கிளாஸ் காடாவே மாறிட்டியா? அங்க இதை கேட்டவனே நம்மளுக்கு அப்படியே பிளஷ் ஆகும். ஆமா, என்ன இவன் பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி திடீர்னு மாத்தி மாத்தி பேசுறான். சரி ஏதோ ஒண்ணு கூடு. ஆமா, என்ன கூடு? இது வரைக்கும் ஆளு தப்பா அங்க பேசினால அதுக்காக மன்னிப்பு கேட்கிற விதமா ஹேண்ட் செக்க கொடுக்க போறானோ? ஹேய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நம்ம ஒன்னாவே ஃபைட் பண்ணலாம். ஆமா, நீ என்ன பைத்தியமா? ஒன்னும் நான் ஹேண்ட் ஷேக் கொடுக்க சொல்ல, உன் கையில இருக்க அந்த வெப்பனு, அந்த ஹெவன்லி டீமனை எனக்கு கொடு. என்னது ஹெவன்லி டீமனா? ஆமாடா, அப்புறம் எதுக்கு என்ன வர வச்ச? ஃபைட் பண்ணுமா இல்லையா? சரி நீ வச்சுக்கலாம். சரி அப்புறம் என்ன, அங்க இருக்கிற ஆளுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ ஸ்டைல பாத்துக்கோ. என்ன அங்க அவங்க 3 பேருமே சண்டைக்கு அங்க ரெடி ஆகுறாங்க. நம்ம ஷின் அவனோட ஸ்ட்ராங் பாடியை பயன்படுத்துறான். ஷின்னோட காப்பியும் ஒரு பயங்கரமான மோடுக்கு அங்க போகுது. அட யாரு சாமி இவன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்மனிங், அதுக்கப்புறம் க்ளோனு. என்ன அனோயிங்கா இருக்கான் இவன். ஃபிஸ்ட் கார்டு. என்னதான் அவங்க 2 பேரா இருந்தாலும் நம்ம 3 பேரு, அதனால எண்ணிக்கையில நம்ம தான் இங்க எல்லாமே. அதனால ஈஸியா நம்ம முச்சு விட்டுலாம், அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். என்ன ஆனா என்னதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண அந்த மங்கி கிங் அவன் அளவுக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஏன்னா ஆளு பயங்கரமான லெவல்ல இருந்தான். அங்க இதுக்கப்புறம் 2 பேரு ஒரு சைடும் இன்னொருத்தன் ஒரு சைடும் அட் அ டைம்ல நம்ம ஷின்னையும் ஷின்னோட காப்பியும் மொத்தமா கொல்லணும் அப்படின்னு தான் அவங்களோட பிளானே. உடனே ஷின்னோட காப்பியும் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு குள்ள பூச்சை மாதிரி தான். ஆமா இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் அங்கல இருந்து தெரிக்க ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோலைங்க. அங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. டேய், நீங்க தெரியாம பேசுறீங்க நாங்க யாருன்னு. இதுக்காகவே உன் தலைய வெட்டி உன் நிலைமைய நான் மோசமாக்காம நான் விட மாட்டேன். ஒரு சைடு ஸ்பியரோட இருக்கிற அந்த பர்சனும் இன்னொரு சைடு ஃபிஸ்ட் கார்டும் அட் அ டைம்ல நம்ம ஷின்னை நோக்கி வராங்க. உடனே நம்ம ஷின்னும், அடே ஸ்பியரோட வரான் பாத்தியா, அவனை நீ பாத்துக்கோ. என்ன ஸ்பியரோட வர பர்சனுக்கு நம்ம ஷின்னு தான் அங்க டார்கெட். ஆனா டக்குன்னு அங்க க்ளோனு வர ஸ்பியர் கார்டும் க்ளோனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுறான். ஆமா, எப்போ இவன் இங்க வந்தான்? ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த யோசிக்கிற அந்த நொடியே ஷின்னோட க்ளோனும் ஒரே ஒரு அட்டாக் தாங்க பண்ணும். இதனால அப்படியே உடம்பும் 2ஆ போகுது. ஆனா அப்பயும் ஆளு அடங்கல. ஒரு சிரிப்பு அவனோட மூஞ்சல இருக்கும். என்னோட பாடி அது ரெட் ஃபிளேம்ஸால பிளெஸ்டா இருக்கு. அதனால என்னதான் என்ன வெட்ட ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சரி, உன் கதையை நான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் அப்படின்னு அந்த பாதி பாடியோட வேகமா வருவான். ஆனா ஷின்னோட காப்பியும் ஒரே ஒரு ஸ்லாஷ் ஒண்டி தாங்க பண்ணும். அதுக்கே அவன் பாடி திரும்பவும் ரீஜெனரேட் ஆனது தன்னால அப்படியே துண்டா போகுது. இந்த வாட்டி அங்க ரீஜெனரேட்டும் ஆகல. ஆளுக்கு புரியல. ஆமா, என்ன ஆச்சு? எதனால என் பாடி திரும்பவும் ரீஜெனரேட்டே ஆகல? அதுக்கு காரணம் அந்த ஸ்வாடா என்ன? ஆமா இல்லையா பின்ன, நான் ஒன்னும் ஒரு ஆர்டினரியான ஸ்வாட் இல்ல, நான் தான் ஹெவன்லி டீமனு. இத்தனைக்கும் சன்காடி என் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அங்க இதே மாதிரி அந்த பர்சனோட கதையை முடிதா. அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த் ஒன்றே கிட்டத்தட்ட 20 எஸ்ரன் காலங்களுக்கு சமம். சாக்ரிஃபைஸ்ல 20 அப்படியே பிளஸ் ஆகும், 58 இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க 2 பேருமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி அவன் இறந்து போனா? ஏன்னா அவன் இறந்து போக வாய்ப்பே இல்ல. அங்க இதே மாதிரி நம்ம க்ளோனும் பயங்கரமா அங்க தாக்கும். இன்னொருத்தனோட நிலைமையும் அங்க மோசமாகுது. இந்த டைம்ல தான் மிங்கோ அவங்க வரான். மிங்கோ அவங்க 2 பேரை பார்த்தோன்னே, என்னது 2 காட்ஸா? அவரு ரொம்ப ஹாட்டா இருக்காரு, அவரு மூலமா நான் பாராட்ட பண்ணும், அதுக்காகவே இங்க இருக்கிற ஆளுங்களை மொத்தமா நான்
முடிச்சு பாராட்ட வாங்கணும். அங்க காப்பி ஷின்னும் வந்துட்டு ஷின்ன அவங்க இப்போ 2 பேர் தான் அசால்ட்டா நம்ம முச்சிடலாம். அங்க 2 பேருக்குமே இன்னமும் கடுப்பாவுது. இவங்கள நம்ம தேவையில்லாம அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். ஏன்னா என்னதான் அவன் லோ லெவலான காடா இருந்தாலும் அவனும் ஒரு காடு. அதனால ஃபிஸ்ட் காடு இப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்ல, நம்ம அந்த டெக்னிக்கை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இதை கேட்கிற ஃபிஸ்ட் காடும் உடனே அங்க கைய வச்சு இருக்கிற பவர் எல்லாத்தையுமே ஸ்வாடோட இருக்கிற அந்த காடுக்கு கொடுக்க அவரும் பயங்கரமா பவர் நான் பண்ண போற இந்த அட்டாக்னால நீங்க 2 பேருமே மிஞ்ச வாய்ப்பே இல்ல, அவ்வளவுதான் உங்க கதையை முடிய போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் அவங்க 2 பேரும் மேலே யூஸ் பண்ண அந்த அட்டாக்கும் நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆனா அந்த அளவுக்குலாம் நம்மளால டென்ஷனே ஆகல. அவங்க மிங்க அந்த அட்டாக் பவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. அவளுக்கும் டவுட்டா இருக்கு, வர பவர் வந்து நான் யோசிச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஷின்னால அங்க தடுக்க முடியுமா? அந்த அட்டாக்கும் வர நம்ம ஹீரோ கிட்டதான் அந்த பிளம் ப்ளோசம் அந்த டெக்னிக் இருக்கும்ல, அதை வச்சு எந்த அட்டாக்கையும் ஷின்னால அப்படியே ஒண்ணுமே இல்லாம நெலிஃபை பண்ண முடியும். அதை யூஸ் பண்ண அத்தனுடைய அதுவும் மொத்தமா அப்படியே நெலிஃபை ஆகுது. அங்க இது பாக்குறவங்க 2 பேருக்கும் அல்ல, ஆமா எப்படி இந்த டெக்னிக் அவனால எப்படி அங்க பயன்படுத்த முடியுது, இதையும் அவன் திருட்டானா என்ன? அடே இப்ப அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் முன்னாடி பாரு. முன்னாடி 2 பேருமே அட் அ டைம்ல அங்க தாக்க வராங்க. அந்த ஸ்வாடோட இருக்கிற காடை நம்ம க்ளோன் அங்க முடிக்கும். அங்க அவருக்கிட்டையும் பெருசா எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அங்க இதனால முன்னாடி இருக்க அந்த காடு கிட்ட ஹெல்ப் அங்க கேட்கலான்னு பாக்குறான். ஆனா அவரே காத்தோட காத்தா அப்படியே டஸ்டா மாஞ்சு போறாரு. இதனால அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஷின்னோ வந்துட்டு ஹெவன்லி காடோட 3rd ஃபார்மை பயன்படுத்தி ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஷின் இப்போ பயங்கரமா லெவலப் ஆனனால அட்டாக் பவரே ரொம்ப டிஃபரெண்டான லெவல்ல இருக்கும். பண்ண அட்டாக்ல அவரோட கதையும் அங்கே முடியுது. இந்த 2 காட்ஸும் 21 எஸ் ரேங்க் ஆளுங்களுக்கு சமம். ஆல்ரெடி ஒரு 58 ஏதோ ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இப்போ இவங்க 2 பேரை கொண்டனால 42 அது இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலி 100 அவங்க ரீச் ஆகுது. இப்போ சாக்ரிஃபைஸோட எண்ணிக்கை முழுமையானனால ஷின்னும் இன்டர்மீடியேட்டான ஈவில் கார்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். இந்த quest எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னமும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பின்னாடி தான் அந்த பொண்ணு மிங்க அவளும் இருக்கா. அவ ஹீரோவோட க்ளோனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. இவரு தனியாலா இந்த ட்ரை ஃபிராக்ஷனோட 2 மெம்பர்ஸை ஒரே அடியில மொத்தமா முச்சாரு. நான் யோசிச்ச மாதிரியே என் காட் உண்மையிலேயே வேற லெவலு. அங்க நம்ம ஷின்னோட க்ளோனும் பின்னாடி திரும்பிட்டு இங்க இருக்கிற எஸ் ரேங்க் ஆளுங்களை நம்ம சைடு வர வைக்க பாரு, அப்படியே முடியாது நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்கள மொத்தமா முச்சு விட்டுரு, அப்படி ஒண்டி நீ பண்ணனா உனக்கு ஒரு ரிவார்டும் அங்க கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த ஆளு சொல்றான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அங்க இதை கேட்ட உடனே மிங்கோ ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஓகே சார், கண்டிப்பா நான் அந்த விஷயத்த பண்ணுவேன், அதையும் நான் அடைவேன். அங்க க்ளோனும் வர நம்ம ஹீரோவும் அங்க கேக்குறான், ஆமா அந்த பொண்ணு கேட்ட அப்படி என்ன பேசுன? அது ஒன்னும் இல்லப்பா, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. சரி லூசர் எந்த போவாத என்ன, ஏன்னா நீ எந்த போயிட்டா நானும் எந்த போயிடுவேன், அதனால சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாறு. அட என்னப்பா நீ சொல்றியோ இல்லையோ அந்த விஷயத்த நான் பண்ணதா போறேன், நீ எனக்கு அதை சொல்லணும் அப்படின்லாம் அவசியமே இல்ல. அங்க சமனிங்கான அந்த டைமும் முடியுது. இதனால ஆளும் அப்படியே மறைஞ்சு போறான். இதுக்கப்புறம் அங்க மிங்கு கிட்ட வந்துட்டு, ஹே மிங்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், என் கூட வா. அவங்க வந்திருக்க இடமும் ஹேஜோ இதுக்கு முன்னாடி இந்த அதே ஹாஸ்பிட்டலுக்கான இடம் தான். அந்த இடத்துல அவங்க அம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷம். சின்னக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்றாங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு. அட இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, நீங்க பெட்டராக பாருங்க அவ்வளவுதான். சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம ஹீரோவால சைனீஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, பேசவும் முடியுது. எப்போ நம்ம ஹீரோ இன்டர்மீடியேட்டான ஒரு ஈவில் கார்டா மாறணும், நேச்சுரலாவே இந்த விஷயம் அவனுக்கு ஒரு ஸ்கில்லா அங்க அமைஞ்சிருக்கு. ஆமா எதுக்காக அந்த பொண்ணு சைட்ல உட்காந்து இருக்கா? அட அவளுக்கு அதான் கம்ஃபர்டபுளான பொசிஷனா, அதனால அதை பத்தி நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஆமா இது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, அதனால இது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா அவளை உட்கார சொன்னதே நான் தான், ஏன்னா அவ பண்ண காரியம் அப்படி. ஏன்னா அவ ஒரு சைக்கோ மாதிரி கொண்டுட்டு இப்பயும் அவ எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கா. அதனால தான் நான் அவளை அப்படி உட்கார வச்சேன். ஆமா என் பொண்ணோட டீச்சர் நீங்க தானே? என் பொண்ணு ஸ்கூல்ல எப்படி இருக்கா, நல்லா பண்றாளா எல்லாத்தையும்? ரீசெண்டா அவ காலே பண்ணல, என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஸ்டடியில ரொம்ப பிஸியா இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா இன்னமும் ஹேஜோவை ஆளால ரிவைவ் பண்ண முடியல. என்னதான் ஆளு இன்டர்மீடியேட்டான காடா மாறினாலும் இன்னமும் அதுக்கான ஸ்கில் அது நம்ம ஆளுக்கு கிடைக்கல. அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. உண்மையை சொன்னா இந்த இடத்துல ஹேஜோவோட அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நான் தான் அந்த இடத்துல அவளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும். ப்ரொடெக்ட் பண்ண முடியாம அவ அந்த இடத்துல இறந்து போயிட்டா. அது எல்லாத்துக்குமே ரீசனே நான் தான். என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு நல்ல காடா இருக்க தகுதியே இல்ல. காடா இருந்தும் என்னால ஒரு பர்சனை கூட காப்பாற்ற முடியல. நல்ல காடுக்கான டைட்டில் அது வந்து சூட்டே ஆகல. இப்படி ஆளு சொல்லும் போது அவனோட கண்ணும் அப்படி ஈவிலா மாற ஆரம்பிக்கும். நான்லாம் ஒரு நல்ல காடா என்ன? எனக்கு தெரிஞ்சு ஈவில் காட் அதுதான் எனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஆளு ஈவிலான விஷயத்தை பத்தி பேச உடனே த்ரூத் சீக்கிரம்
வரும். அட நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். நான் என்ன யோசிச்சேனா, இப்போ ரெசரக்ஷன் போர்ஷனை உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்குன்னு நீ அதை அபடன்லாம் பண்ண வேணாம். சிம்பிளா அதுக்கு நீ கொஸ்டம் முச்சாலே போதும். அது ஒரு ரெசரக்ஷன் எலிக்சரு. அப்போனா இப்படி சொல்லாத. அதாவது என்னால ஹீஜோவை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா? ஆமா அதேதான். அவளை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன ஒண்ணு 10 மில்லியன் நல்ல காரியங்களை நீ பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொன்னா 10 மில்லியன் உயிரை அவன் காப்பாத்தணும். சோ என்னால நம்ம ஹீஜோவை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும்னா வேற என்ன வேணும்? கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துப்பேன். ஆனா 10 மில்லியன் நான் எங்கல இருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்க? பக்கத்துல இன்னொரு பேஷண்டோட நிலைமையும் மோசமா இருக்கும். அங்க போயிட்டு ஹீலிங் ஃபிங்கரை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி லைனா எல்லா இடத்துலயும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி 10 மில்லியன் ஆளுங்களுக்கு நல்ல விஷயங்களா ஆளு பண்ணணும். சோ அப்படி பண்ண வேண்டியதான் நம்ம ஹீஜோவை அங்க காப்பாற்ற முடியும். சோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. முக்கியமா நம்ம ஈவில் கார்டை நம்ம ஹீரோ எப்படி எதிர்க்க போறான். அதுக்கு நம்மால லிட்டரலி ஒரு பெரிய லெவல்ல இருக்க காடா மாறணும். அதே மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபெஸ்டிவலையும் ஆளு அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது என்ன ஏது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.